முருகர் சம்பந்தப்பட்டாலே உங்களுக்கு வந்து கையில் காலில் உடம்புல அடிப்பட்ட தழும்பு இருக்கும். ஏனென்றால் முருகர் தேவர்களுக்கெல்லாம் போர்ப்படை தளபதி. போர்னா சண்டை, சண்டைன்னா அடிபட்ட தழும்பு உங்களுக்கு உண்டு இல்லையே அப்படின்னா அப்பாவுக்கு உண்டு, செக் பண்ணிக்கோங்க. பூர நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்தாலோ இல்லை அவரே பூர நட்சத்திர ஜாதகமாக இருந்தாலும் அவர் வந்து அந்த பூர்வீகம் அப்பா சொத்து தாத்தா சொத்து விட்டு வெளியில் வராமல் அவர்கள் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவங்க முருகர் சம்மந்தப்பட்டவங்க. நீ மர வேலை செய்யணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை அடுத்தவனை பார்த்து நீங்கள் அது செஞ்சால் நல்லா இருக்குமா இது செஞ்சால் நல்லா இருக்குமா அடுத்தவனை பார்த்து செய்யாமல் உங்கள் ஜாதத்தில் என்ன மாதிரியான தொழில் இருக்குது அப்படின்றத தேர்ந்தெடுத்து செய்யும்போது நீங்கள் அதில் லட்சமாக சம்பாதிப்பீங்க. எல்லா ஜாதத்திலுமே வந்து விதி கதி மதி அப்படின்ற 3 நட்சத்திரங்கள் உண்டு. விதி கதி மதி மூன்றையும் பார்த்து அது புது இரும்பா பழைய இரும்பான்றதை முடிவு பண்ணணும். இரும்பு தொழில் சொல்லிட்டீங்க, அது புதிய இரும்பா பழைய இரும்பா. பூர்வ நட்சத்திரத்துக்கு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் திருமணம் மட்டும்தான். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இவர்களுக்கு பிடிவாதம் அதிகம், முன்கோபம் அதிகம். ஜெயிக்க பிறந்தவங்க கோபம் தான் படுவாங்க. பிடிவாதமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைக்கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர் தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நட்சத்திரங்களின் வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது பூரம் நட்சத்திரம். ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம், ஜெயிக்க பிறந்த நட்சத்திரம். உடனே கேட்பீங்களே சார் என்ன சார் ஜெயிக்க பிறந்த நட்சத்திரம்ன்றீங்க, நான் படாத கஷ்டம் இல்லை. ஜெயிப்பீங்க. எப்போ ஜெயிப்பீங்க, என்ன செஞ்சால் ஜெயிப்பீங்க? வாழ்க்கையில் வந்துட்டு லட்சமாக சம்பாதிப்பீங்க. காரு வீடு காசு பணம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி லைன்லாம் எப்போ போவீங்க? லீடர் நீங்கள், யாரு கீழே வேலை செய்ய மாட்டீங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். நீங்கள் என்ன செஞ்சால் ஜெயிப்பீங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ அடுத்த கட்ட நகர்வு நம்மளது வேணும் அப்படின்னும் போது பூர்வ நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்தாலே அவர் அதாவது லக்னம் போயிட்டு சிம்ம லக்னமாகி லக்னம் பூரத்தில் இருந்தாலும் நட்சத்திரமே பூரம் நட்சத்திரமாக இருந்தாலும் அல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி வந்து பூர்வ நட்சத்திரத்தில் சிம்மத்தில் உட்காந்தாலும் உங்களுக்கு அண்ணன் இருக்காது. செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அண்ணன் இருக்காது. நீங்கள் ஆளாக இருப்பீங்க. இல்லை சார் நான் 2வது, மேலே அக்கா தான் இருக்கும், அண்ணன் இருக்காது. அண்ணன் இருக்கார் சார், அண்ணாவுக்கும் உங்களுக்கு நடுவில் அக்கா இருக்கும். டைரக்ட் அண்ணன் உங்களுக்கு கிடையாது. என்ன சொல்ல வரீங்க இப்போ? ஏன் அண்ணனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னும் போது இங்கே முருகர் சம்மந்தப்படுறார். முருகர் சம்பந்தப்பட்டாலே உங்களுக்கு வந்து கையில் காலில் உடம்புல அடிப்பட்ட தழும்பு இருக்கும். ஏனென்றால் முருகர் தேவர்களுக்கெல்லாம் போர்ப்படை தளபதி. போர்னா சண்டை, சண்டைன்னா அடிபட்ட தழும்பு உங்களுக்கு உண்டு இல்லையே அப்படின்னா அப்பாவுக்கு உண்டு, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரும் அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அப்பாவுக்கு உண்டு. அப்போ உங்களுக்கு கையில் காலில் உடம்புல அடிபட்ட தழும்பு ஆப்ரேஷன் பண்ண தழும்பு இருக்கணும், இல்லைன்னா அது நிச்சயமா அப்பாவுக்கு இருக்கும். அதே போல அப்பாவுக்கு வந்து பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி பங்காளிங்க உதவி கிடையாது அப்படின்னா என்ன வச்சுங்க, உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பங்காளிங்க உதவி கிடையாது. ஏன்னா முருகர் வந்துட்டு முருகருக்கு மாம்பழத்துக்கு அண்ணனோட சண்டை. அப்போ உங்களுக்கு பங்காளிங்க உதவி கிடையாது. சரி, மேலும் முருகர் கோச்சிட்டு வெளியில் போயிட்டார், பழனிக்கு போயிட்டார். அப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா சொத்து தாத்தா சொத்தை விட்டு என்னைக்கு நீங்கள் வெளியில் வரீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வளர்ச்சி. ஸோ அதை விட்டுட்டு நான் அப்பா சொத்துல தான் இருப்பேன், அப்பா சொத்துலேருந்தே தொழில் செய்கிறேன், இங்கேருந்தா செய்கிறேன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். கேட்போம், ஒரு 15 வயசு ஒரு பையனுக்கு ஜாதகம் கொண்டு வராங்க. பையனுக்கு போகிற நட்சத்திரம் இல்லை லக்னம் போய் போகிறதுல சொல்லுவோம் அண்ணன் கிடையாது, இல்லை கிடையாதுங்க. அப்பாவுக்கு உங்களுக்கு அடிப்பட்டு தழும்புண்டா இருக்குதுங்க. பங்காளிங்க உதவி இல்லை அப்படின்னா இல்லை. ஓகே, இடம் மாறிட்டீங்களா? அப்பா சொத்து தாத்தா சொத்தை விட்டு இடம் மாறினீங்களா? மாறல. யாரு? 15 வயசோடைய அப்பாவுக்கே. நாளைக்கு இந்த 15 வயசு பையனுக்கும் நாளைக்கு இதுதான். அப்போ அவங்க அப்பாவே வந்து குழந்தை பிறந்ததுமே இவர்கள் இடம் மாறினா தான் வளர்ச்சி. இல்லை மாறல அப்படின்னா நான் அடுத்த கேள்வி கேட்பேன், அப்போ நீங்கள் எத்தனை ஏக்கரா நிலம் வாங்கினீங்கன்ட்டு? 4 ஏக்கரான்னு நீங்கள் வாங்கினீங்களான்னா இல்லை அப்பா சொத்து தாத்தா சொத்து. நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க? உங்களுடைய அடையாளம் என்ன? அதுதான் உங்களுடைய வளர்ச்சி. அப்போது ஒரு இடம் மாறினால் மட்டுமே அவர்களுக்கு, அதாவது பூர்வ நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்தாலோ இல்லை அவரே பூர்வ நட்சத்திர ஜாதகமாக இருந்தாலும் அவர் வந்து அந்த பூர்வீகம் அப்பா சொத்து தாத்தா சொத்து விட்டு வெளியில் வராமல் அவர்கள் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவங்க முருகர் சம்மந்தப்பட்டவங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் போது நிச்சயமாக வெளியில் வந்தாகணும். அப்போ என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் அடுத்து? அதாவது நம்ம ஜாதகத்தில் உள்ள தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த லைனில் நம்ம வேலை தொழில் செய்யும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சியை, பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும். அதை விட்டுட்டு நான் தொழில் செஞ்சுருக்கேன் சார், ஜாதத்தில் இல்லாத தொழிலெல்லாம் அடுத்தவங்க செய்கிறத பார்த்துட்டு ஆசைப்பட்டு செய்வாங்க. ஒருத்தர் கோழி பண்ண போட்டான், நல்லா பரவாயில்ல, நல்ல லாபம், மாதம் 1 லட்சம்னு சொல்கிறாங்க. 36 நாளில் கோழி எடுத்துறாங்க, மாதத்துக்கு 1 லட்ச ரூபா பில்லு அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. அதை பார்த்து நான் போட்டேன் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் அது இல்லை, நீ மர வேலை செய்யணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை அடுத்தவனை பார்த்து நீங்கள் அது செஞ்சால் நல்லா இருக்குமா இது செஞ்சால் நல்லா இருக்குமா அடுத்தவனை பார்த்து செய்யாமல் உங்கள் ஜாதத்தில் என்ன மாதிரியான தொழில் இருக்குது அப்படின்றத தேர்ந்தெடுத்து செய்யும்போது நீங்கள் அதில் லட்சமாக சம்பாதிப்பீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு ராசிக்குமே தொழில்கள் வேறுபடும். ஸோ இதில் வந்து அதாவது பூர்வ நட்சத்திரம் அப்படின்னும் போது
இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அடிப்பட்ட தழும்பு அல்லது ஆப்ரேஷன் தழும்பு அந்த குடும்பத்தில் வந்து நட்டு போல்ட் வச்சுருப்பாங்க. கூட பிறந்தவங்களுக்கோ அப்பா அம்மாவுக்கோ இந்த மாதிரினா கையில் காலில் உடம்புல அடிப்பட்ட தழும்போ ஆப்ரேஷன் தழும்போ நட்டு போல்ட்டுன்றது வச்சுருப்பாங்க. போன் ஃப்ராக்சர் இருக்கும். அப்போ போன்னா எலும்பு எப்படி இருக்குது? கெட்டியாக இருக்குது. அப்போ கெட்டியான தொழிலை நீங்கள் செய்யணும். அதாவது நல்ல சிட்டியில் இருக்கீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள். வில்லேஜில் இருக்கீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ், சிமெண்ட் கடை போடலாம், கம்பி கடை, ஹாலோ பிரிக்ஸ் அடிக்கலாம், செங்கல் சூளை, செங்கல். அதே போல் இரும்பு சார்ந்தன்போ டாடாஎஸ் பிக்கப்பு, இரும்பு வெல்டிங் தொழில், இந்த மாதிரியான தொழில் எல்லாமே செய்யலாம். இதில் எல்லா ஜாதத்துலையுமே வந்து விதி கதி மதி அப்படின்ற 3 நட்சத்திரங்கள் உண்டு. விதி கதி மதி 3ஐயும் பார்த்து அது புது இரும்பா பழைய இரும்பான்றதை முடிவு பண்ணணும். இரும்பு தொழில் சொல்லிட்டீங்க, அது புதிய இரும்பா பழைய இரும்பா. கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டீங்க, நான் போயிட்டு செங்கல்ல வச்சு கட்டுட்டுமா, இல்லை நான் வந்துட்டு ஒரு 10 பேரை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை வாங்கட்டுமா? ஸோ அது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற மற்ற விதி கதி மதி அப்படின்ற 3 நட்சத்திரங்களை பொறுத்தே அமையும். அப்போது இதில் வந்து நிச்சயமாக ஆல்ரெடி இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி ஹார்ட்வேர், சிமெண்ட், ஜல்லி, கம்பி ஷீட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முருகர் தேவர்களுக்கெல்லாம் போர்படை தளபதினு சொல்கிறோம். அதாவது போர்படைன்னா படை, போலீஸ், யூனிஃபார்ம் சர்வீஸ். அப்போ இந்த குடும்பத்தில் ஏற்கனவே தாய் மாமா வந்துட்டு ஆர்மியில் இருந்தார், தாய் மாமா கண்டக்டராக இருந்தார், இல்லை அப்பாவோட பிறந்த சித்தப்பா பெரியப்பா வந்து கண்டக்டராக இருந்தார், ஆர்மியில் போலீஸ், இந்த மாதிரி போலீஸ், அதாவது இவர்களே வந்துட்டு அந்த போலீஸ் ஆர்மி அப்படின்ற லைனுக்கு போகிறது நல்லது. யூனிஃபார்ம் சர்வீஸ், போலீஸ், மிலிட்ரி, கண்டக்டர், டிரைவர், ரயில்வே டிபார்ட்மெண்ட், இபி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் போகிறது நல்லது. வேலைன்னு போனால் தொழில் என்று செஞ்சால் சொந்த தொழில் தான் செய்வாங்க. யாருக்கீழே இவர்கள் வந்து அடிமையாக வேலை செய்ய மாட்டாங்க. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல டீம் லீடர், மேனேஜர் இப்படி இருக்கணும். ஒரு ஆளு கீழே இவர்களால் வேலை செய்ய முடியாது. ஏன்னா லீடர், ஜெயிக்க பிறந்த ஜாதகன் பேர். அப்போது தொழில்னு வரும்போது ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், ஹார்ட்வேர், சிமெண்ட், ஜல்லி, கம்பி ஷீட், இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் சார்ந்த லைட் வெஹிக்கிள் சார்ந்த தொழில்கள்லாம் செய்யலாம். அதே போல் அரசு வேலை அப்படின்னு போகும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போகலாம். அதே போல் ஐஏஎஸ், ஐபிஎஸ் எழுதலாம். அதிகாரம் உள்ள போஸ்ட் இவர்களுக்கு உண்டு. ஏன்னா லீடர் அப்படின்னு பேர். அப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படின்ற விஷயம் சின்ன வயசுலேயே பாருங்கள். ஒரு 7 வயசு 8 வயசு அப்படின் போது இவங்க வந்துட்டு அந்த லைனில் போய்டு. அதுதான் சொல்லுவாங்க, 7 வயசு அப்படின் போது படிச்சுட்டு என்ன ஆக போகிறேன்னா நான் போலீஸுக்கு போகிறேன்னுவாங்க. இல்லாட்டி இன்னொரு 15 வயசு ஆகும்போது கேட்டிங்கன்னா நான் ஒரு கலெக்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது அதிகாரம் உள்ள போஸ்ட் இவர்களுக்கு உண்டு நிச்சயமாக. 2வது விஷயம், பூர்வ நட்சத்திரத்துக்கு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் திருமணம் மட்டும்தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இவர்களுக்கு பிடிவாதம் அதிகம், முன்கோபம் அதிகம். ஜெயிக்க பிறந்தவங்க கோபம் தான் படுவாங்க. பிடிவாதமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆரம்பித்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு விட்டுட்டு போயிட்டோன்னா அவங்க ஜெயிக்க முடியாது. பிடிவாதமாக இருந்து அதில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்போ இவர்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வரும். திருமணமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்கள் பலரை நான் கேட்டிருக்கேன். பெண்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க கணவர்கிட்ட கேட்டிருக்கேன், அடி வாங்கியிருக்கீங்களான்ட்டு. நிச்சயமாக ஒரு 4-5 டைம் அடிச்சு போட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் இருந்தால் பெண்களை வந்து அந்த அளவுக்கு அடிப்பாங்க. அதனால் வந்து அந்த பெண் வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. பூர்வ நட்சத்திரம் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இருதார அமைப்பு அப்படின்ற 2 கல்யாணம் 3 கல்யாணமெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இவர்களுக்கு திருமண பொருத்தம் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்தா போதுமானது. பூர்வ நட்சத்திரம் ஜெயிக்க பிறந்த நட்சத்திரம். இடம் மாறணும், முருகரை வழிபட்டுவாங்க, போதுமானது. இடம் மாறாமல் நான் முருகரை வழிபட்டு வரேன் அப்படின்னா அப்பா சொத்து தாத்தா சொத்துல இருந்தால் வளர்ச்சின்றது இருக்காது, தொழில் வந்து சிறப்பாக இருக்காது. நன்றி. வாழ்க வளமுடன்.